ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம். ரிஷபராசினியர்களே, நீங்கள் தொப்புளில் குங்குமப்பூ தடவினீங்கன்னா சில நல்ல காரியங்கள் நடக்கும், நினைத்தது நடக்கும், எதிர்பார்த்தது நடக்கும். அதாவது தொப்புளுங்கிறது நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமானது. தொப்புள் நம்ம பிறக்கும்போது தாய் வழி உறவில் வருது தொப்புள் குடி தான். அந்த குழந்தை தாயை வயிற்றை விட்டு வெளியே வந்தாலுமே அந்த தொப்புள் குடி ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் உள்ள ஒரு உறவு தொப்புள் குடி தான். அந்த கனெக்ஷன் ரொம்ப நேரம் இருக்கும். அதுக்கு பிறகு தான் அந்த தொப்புள் குடியை கட் பண்ணி சரி பண்ணுவாங்க. ஸோ தொப்புள் குடி உறவுங்கிறது ரொம்ப முக்கியம். தொப்புளுங்கிறது நம்ம உடம்புல ஒரு முக்கியமான பொருளாக பார்க்கப்படுகிறது. அது பொருள்னு சொல்ல முடியாது, முக்கியமான ஒரு அம்சம். சரியா நேயர்களே, கொஞ்சம் நான் இந்த தொப்புளை பற்றி சொல்லிவிட்டு அதில் குங்குமப்பூவை தடவுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சரியா, இது ஒரு முக்கியமான வீடியோ. இதை ரிஷபராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலரும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வீட்டில் நம்மளே நமக்கு செய்கிறது தான். சில நல்ல தகவல்களை சொல்கிறேன். வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் குங்குமப்பூவை பற்றியும் நம்ம உடம்புல தொப்புள் பாகத்தை பற்றியும் சொல்கிறேன். ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. குங்குமப்பூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். குங்குமப்பூங்கிறது ஒரு முக்கியமானது, ஆன்மீகத்துக்கு உண்டான பொருள். குரு பகவான் ஆதிக்கம் உள்ளது. சரியா நேர்களே? ஸோ இப்படி நிறைய ஜோதிட தகவல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. வீடியோ முக்கியமான வீடியோ தான். முதல் தொப்புளை பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா தொப்புள் என்பது வெறும் வடு மட்டும் அல்ல. நம்ம உடம்பே 9 ஓட்டை இருக்குது உடம்புல. காயமே பொய்யடா, இது காற்று எடுத்த பையடா. காயம்னா என்ன? உடம்பு. நம்ம உடம்புல ஓட்டை நிறையா இருக்குது. கண் 2 ஓட்டை, நாசி 2 ஓட்டை, மூக்கில் 2 ஓட்டை, வாய் 1 ஓட்டை, தொப்புள் 1 ஓட்டை, ஆசான வாய் ஓட்டை, இப்படி நிறைய 9 ஓட்டை இருக்குது. இதில் தொப்புளுங்கிறது அது ஒரு துவாரம் தான். இப்போ நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைகளெல்லாம் நமக்கு வயிற்று சூடு வந்திருக்கும். இப்போ இன்றைக்கெல்லாம் எல்லோரும் சில மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தோம். அந்த காலத்தில் கொஞ்சம் வயசில் இருந்துக்கிறவங்க, ஒரு 50 வயசுக்கிட்ட இருக்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, வயிற்று வலி வந்துச்சுன்னா அம்மா தொப்புளில் தான் நல்லெண்ணெய் தடவாங்க. நல்லெண்ணெய் தடவி ஈரத்துணியை போட்டாங்கன்னா கொஞ்ச நாள் வயிற்று சூடெல்லாம் சரியாக போயிடும். ஸோ தொப்புளுங்கிறது ஒரு முக்கியமான பாகமாக பார்க்கப்படுகிறது உடம்புல. தொப்புள் என்பது வெறும் வடு மட்டும் அல்ல, அது மணிப்பூரக சக்கரம். அது மணிப்பூர சக்கரம் அமைஞ்சுள்ள இடம். உடம்புல முக்கிய நாடி நரம்புகள் சந்திப்பு தொப்புல தான் இருக்குது. பிராணசக்தி அங்கே தான் இருக்குது. உயிர் ஆற்றல் அங்கே தான் இருக்குது. மனிதனுக்கு உயிர் 9 துவாரத்தின் வழியாக போகும்பாங்க. அதில் தொப்புள் ஒரு முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. உயிர் உடலை விட்டு போகும்போது 9 துவாரம் வழியாக தான் போகும். சில பேர் கண் வழியாக போயிடும், அதான் கண் திறந்த மாதிரியாக இருக்கும். சில பேருக்கு வாய் வழியாக போயிடும், வாய் திறந்த மாதிரி இருக்கும். ஸோ தொப்புளுங்கிறது அது ஒரு முக்கியமானது. அந்த பிராணத்தை வெளியே வர்ற இடமும் அதான், உள்ளே இருக்கிற இடமும் அதான் தொப்புள் குடி உறவு அப்படி சொல்லுவாங்க. ஸோ தொப்புள் பிராண சக்தியின் ஒரு மையமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் உடம்பில் நிறைய நோய்களை குறிக்கிற இடமும் தொப்புள் தான். தொப்புளை பற்றி நிறையா சொல்லலாம், பட் நம்ம அந்த வீடியோக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதனால் நான் ஒரு வார்த்தையில் மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். யோக கலையில் தொப்புள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ரைட் நேர்களே, இவ்வளவு அருமை பெருமைக்கு உரியது தொப்புள். நம்ம உடம்புல இருக்கிறது தொப்புள் எல்லாருக்கும் இருக்குது. பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவர் வரைக்கும் அனைவருக்கும் தொப்புள் இருக்குது. தொப்புளுங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. அந்த தொப்புளில் தான் குங்குமப்பூவை தடவணும். இப்போ குங்குமப்பூவை பற்றி பார்ப்போம். குங்குமப்பூங்கிறது ஒரு முக்கியமானது. குருவினுடைய அனுக்கிரம் உள்ளது. ஆன்மீக ரீதியாகவும் சரி, மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது குங்குமப்பூ தான். நவக்கிரகங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கம் உள்ளது. குரு பகவான் பொதுவாக ரிஷப ராசிக்கு ஆகாத கிரகம் தான். ராசிக்கு 8-11 கூடியவர் தான். அட்டமாதிபதி தான். தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறவர், தீர்க்கால கொடுக்குறவர், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர். ஸோ குங்குமப்பூவை நீங்கள் எடுத்து தண்ணியில் குழச்சி நெத்திலையும் தொப்புளையும் தடவிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் குங்குமப்பூ ரிஷபராசிக்கு எப்படிலாம் ஆக்ட் பண்ணுது அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். இப்போ குங்குமப்பூ பொதுவாக கடையில் கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், காதி கிராஃப்டில் கிடைக்கும், ஒரு முக்கியமான கடையில் கிடைக்கும். ஒரிஜினலாக பார்த்து வாங்கணும் நீங்கள். சரியா? ஏன்னா நிறைய டூப்ளிகேட் இருக்குது. குங்குமப்பூங்கிறது மெரூன் கலரில் தான் இருக்கும், இல்லைன்னா ஊதா கலரில் இருக்கும். நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் செந்தூரம் கொடுக்குறாங்கள அந்த கலர்லேயும் இருக்கும். குங்குமப்பூ தேங்காய் துருள் மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் கண்ணாடி கிளாஸில் போட்டு பார்த்துடலாம், அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு. இப்போ நீங்கள் கண்ணாடி கிளாஸில் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது போட்டு 10-15 நிமிஷத்துக்கு அது நிறம் மாறாது. அப்படியே சாலிடாக அப்படியே நிற்கும். அது ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கோ அப்படியே நிற்கும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பின்னாடி தான் அது கரையும். தண்ணியில் கரைஞ்சி அதனுடைய நிறம் வெளிப்படும். சரியா? அதோடய சாயம் வெளிப்படும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரிஜினல். தண்ணியில் போட்டவுடனே, கண்ணாடி கிளாஸில் உள்ள தண்ணியில் போட்டவுடனே அது கலர் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது டூப்ளிகேட்னு அர்த்தம். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, தண்ணியில் அது ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிறோம். தன்னுடைய நிலைப்பாடை தண்ணியில் ரியாக்ட் பண்ணுறதுக்கு குங்குமப்பூ 10-15 நிமிஷம் எடுத்துக்கிறோம். அப்போ தான் அதோட சாயம் போகும். ஸோ அதுதான் ஒரிஜினல் குங்குமப்பூ. குங்குமப்பூ பார்த்து வாங்கணும். வீட்டில் இருக்க பெரியவங்க, அனுபவசாலிகள், இவங்களை கூட்டு போய் வாங்குங்க நீங்கள். சரியா? இந்த குங்குமப்பூ காரியம் ரிஷபராசிக்கு ஒரு அருப்பிரசாதம். சரியா? இது செஞ்சு பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும்.
குங்குமப்பூ வந்து ஜோதிடத்தில் நிறைய பரிகார முறைக்கெல்லாம் பயன்படுது. சரியா? நம்ம உடம்புல வந்து இதை வந்து அப்படியே டைரெக்டாக சாப்பிடலாம். உடம்புக்கு நல்லது. இரத்த விருத்தி. கர்ப்பமாக இருக்க பெண்கள் சாப்பிட்டாங்கன்னா குழந்தைகள் நல்லபடியாக பிறக்கும். சரியா? குழந்தை வந்து நல்லா ரோஜாப்பூ கலரில் நல்லபடியாக பிறக்கும். அதுபோக குங்குமப்பூ, இந்த குங்குமப்பூவை வந்து தினமும் நெத்தியில் நீங்கள் நெத்தியில் நீங்கள் நம்ம வச்சுக்கலாம். உள்ளங்கையில் குழப்பி நம்ம ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா? ஆள்காட்டி விரல் வந்து குருவின் ஆதிக்கம் உள்ளது. ஆட்காட்டி விரலை அதை எடுத்து நெத்தியில் தடவிக்கலாம். நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும். என்னென்ன பலன்கள் சார் கிடைக்கும் அப்படின்னா, எதிர்பார்த்தது நடக்கும். காரிய தடைகள் அகலும். தூரதேச அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் வரும். லாபம் இருக்கும். தொழில் பண்ணுற இடத்துல நல்ல லாபம் இருக்கும். சரியா? நீங்கள் வந்து நல்லா மற்றவங்களுக்கு வந்து வசீகரமாக இருப்பீங்க. உங்களை பார்த்தோன்னே மற்றவங்க வசீகரப்படுவாங்க. மற்றவங்களை தன்பால் இழுப்பீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். பணப்பழக்கம் இருக்கும். இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதே மாதிரி தாய் தந்த வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஸோ குங்குமப்பூ வந்து நிறைய பலன்களை வந்து ரிஷபராசினியர்கள் கொடுக்குது. குறிப்பாக ரிஷபராசியில் மேச லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், கும்ப லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? குருவின் ஆதிக்கமுள்ள லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குங்குமப்பூ வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இது மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ரிஷபராசிக்கு இப்போ குருமக அதிசயம் நடக்கும். மத்தியம வயதில் நடக்கும். மிருகசிரிசுமோ, ரோஹிணியோ, கிருத்தியோ, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருதிசை நடக்கும். குருதிசை நடக்கிறவங்க தினமும் குங்குமப்பூ வச்சுக்கலாம். சரியா? தினமும் குங்குமப்பூவை தண்ணியில் குழச்சி நெத்தியில் வச்சுக்கலாம். துப்புலையும் வைக்கலாம். துப்பில் என்னைக்கு சார் வைக்கலாம் அப்படின்னா, வியாழக்கிழமை வைக்கணும். தினமும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வியாழக்கிழமை இரவில் வைக்கணும். வியாழக்கிழமை இரவு 8 to 9 வைக்கணும். சரியா? 8 to 9 நீங்கள் நைட் டிஃபனை முடித்து சாப்பிட்ட பின்னாடி 8 to 9 அதை தடவி துப்பில் தடவும்போது ஓ நமசிவாய நமக அப்படி சொல்லி அதை தடவிட்டு நீங்கள் நைட்டில் தூங்க போனீங்கன்னா அருமையாக இருக்கும். அனைத்தும் வசப்படும். குருவோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குரு தனகாரகன், புத்திரகாரகன். தனம் கிடைக்கும். தனம்னா என்ன? பணம் தான். 16 வகை பேர், 16 வகை செல்வம் கிடைக்கும். புத்திரம், பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளையோட படிப்பு, திருமணம், இல்லை பிள்ளை இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, இது எல்லாமே நடக்கும். நிறைய பேருக்கு புத்திர பாக்கிய பிரச்சனை இருக்கும். அவங்களாம் வந்து வியாழக்கிழமை ஆண் பெண் இருபாலருமே அந்த துப்புள்ள வந்து இந்த குங்குமப்பூவை தடவிட்டு படுத்தீங்கன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். சரியா? இது வந்து பிள்ளை பிறக்கிறதுக்கு ஒரு அருமருந்தாக பார்க்கப்படுகிறது. அதுபோக உங்களுக்கு கரு உண்டானாலுமே நீங்கள் அந்த பெண்கள் கர்ப்பமாக இருக்க காலகட்டத்தில் குங்குமப்பூவை சாப்பிட்டாலும் குழந்தைக்கு நல்லது. இதெல்லாம் குடும்பத்தில் பெரியவங்களே சொல்லுவாங்க, குங்குமப்பூ சாப்பிடுப்பா நல்லது அப்படிம்பாங்க. ஸோ வியாழக்கிழமை வந்து நீங்கள் வந்து குங்குமப்பூவை வந்து தனியாகவும் தண்ணியில் குழச்சி வச்சுக்கலாம். இல்லைனா மஞ்சளும் சேர்த்துக்கலாம். ஏன்னா மஞ்சளுங்கிறது குருவுடைய அனுக்கிரம் உள்ளதான். ஏன்னா மஞ்சள்லே குரு தான், குரு பகவான் தான். அதனால தான் குரு பகவானுக்கு வந்து மஞ்சள் கலர் பூ, மஞ்சள் கலர் வஸ்திரம், மஞ்சள் பொடியெலாம் சாஸ்திராங்க. மஞ்சள் கலந்தும் நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம். மஞ்சள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தடவுனீங்கன்னா கூடுதல் சிறப்பு. சரியா நேர்களே? ஸோ வியாழக்கிழமை இதை செய்யலாம். இதை நீங்கள் செய்கிறதுனால திருமண பிரச்சனைகள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். வேலை நோக்கம் கைவரும். சில பெண்களுக்கு வந்து திருமண தடை வந்துக்கிட்டே இருக்கும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமண தடை இருந்துக்கிட்டே இருக்கும். வரன் அமையாது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, வேலை நோக்கம் வரல அப்படிம்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணலாம்னா, இந்த குங்குமப்பூவை நெத்தியில் இட்டுக்கலாம். இல்லைன்னா துப்பில் தடவிக்கலாம். தடவிட்டிங்கன்னா சீக்கிரம் நல்ல வரன் அமையும். வரணும் வந்து நல்லபடியாக இருக்கும். குடும்ப பாங்கான வரன் அமையும். அது உங்களுக்கு வருகின்ற ஆணோ பெண்ணோ, அந்த வரன் கணவனோ மனைவியோ அமைகிறவர் வந்து குடும்ப பாங்காக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, குடும்பம் முன்னெடுத்துக்க நல்லபடியாக இருப்பாங்க. சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரியா? அது கையோட எல்லாமே கிடைக்கும். சரியா நேர்களே? பசுவை கூட்டு வந்தால் கன்றுக்குட்டியும் சேர்ந்து வர்ற மாதிரி உங்களுக்கு வரன் பார்க்கும்போதே அந்த புத்திர பாக்கியமும் வந்துடும். ஏன்னா குரு அனைத்தையும் செய்வார். இந்த காரியத்தை செஞ்சிட்டிங்கன்னா வரம் நல்லபடியாக வரும். அந்த வேலை நோக்கமும் வரும். வேலை நோக்கம் வரும்போது கூட புத்திர பாக்கியமும் வந்துடும். சரியா நேர்களே? இதெல்லாம் வந்து சூட்சும வழிபாடு. இதெல்லாம் செய்யணும். சில பேருக்கு இது கொஞ்சம் சங்கடமாக தெரியும். என்னடா தொப்புல தடவை சொல்கிறானே அப்படின்னு இந்த வீடியோவை தலைப்பை பார்த்தோன்னே கமர்ஷியலாக நினைப்பாங்க. சில பேர் கூச்சப்படுவாங்க. சில பேர் வந்து எதிர்மறையாக கூட சிந்திப்பாங்க. என்னடா இவன் பெரிய தொப்புல தடவை சொல்கிறானே அப்படின்னு நினைப்பாங்க. என்றைக்குமே தலைப்பை பார்த்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிடாதீங்க. கண்டென்ட்டை உள்ளே போய் பாருங்கள். அந்த கண்டென்ட்டை என்ன சொல்கிறோம், அந்த விஷயம் கரெக்டாக இருக்கா, நடைமுறை வாழ்க்கை ஒத்து வருதா, அதை பார்த்து நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். சரியா நேர்களே? உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். அதுபோக பொருளாதார நிலை உலையும். இந்த குங்குமப்பூவை நீங்கள் நெத்தியில் இட்டுக்கிட்டாலும் சரி, தினமும் நெத்தியில் எடுத்துக்கலாம். காலைல குளிச்சுட்டு நீங்கள் காரியத்துக்கு வெளியே போகும்போது, உத்தியோகம் தொழில் வேலைக்கு போகும்போது நெத்தியில் வச்சுக்கலாம். இது நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு அமைதி இருக்கும். எதிர்மறை ஆற்றல் நீங்கும். தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். உபதி இருக்கோ இல்லையோ உபத்திரம் இல்லாமல் இருக்கும். இந்த குங்குமப்பூவால் வந்து சுவாதிக் சின்னம் வரையலாம். வீட்டில் ஈசான மூலையில் வரைஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஈசான மூலை அல்லது கன்னி மூலை அல்லது பூஜை ரூமில் வரையலாம். எப்படின்னா
சுவாதிக் சின்னம்னா என்ன, இந்தியில் நம்ம ஓம் போடுறோம்ல தான் 2 எசெட் போடுற மாதிரி, இல்லைன்னா ஓமுன்னு போடலாம், ஓமுன்னு கூட போடலாம். குங்குமப்பூ நல்லா குழச்சி ஓமுன்னு போடலாம், ஓமுன்னு போட்டு ஒரு புள்ளி வைக்கலாம். அதுபோக வந்து சிவன் வழிபாட்டுக்கு இதை நல்லா பயன்படுத்திக்கலாம். சிவன் வழிபாட்டுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வியாழக்கிழமை குரு உரையில் காலையில் 6 to 7 வீட்டில் வந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணும்போது பூஜை அறையில் சிவன் படத்தை வச்சுக்கிட்டு பால் பசும்பாலில் காய்ச்சி அதை ஆற வச்சு அதில் கொஞ்சம் குங்குமப்பூவை போட்டு நெய்வேத்தியம் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்டிங்கன்னா சகல ரோக நிவாரணி, எல்லா பிரச்சனையும் தரும். சரியா? அந்த சிவனாவுடைய நாமத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இதை பயன்படுத்தணும். சரியா? சிவன் தான் தட்சிணாமூர்த்தி, குரு பகவானுடைய அனுக்கிரம் உள்ளவர், தென்முக கடவுள், வேதநாயகன். சரியா? அந்த வேதநாயகன் சிவபெருமானுடைய வழிபாடு பண்ணலாம். குரு பகவான் படம் இருந்தாலும் குரு பகவான் படத்தை வச்சும் கும்பிடலாம். குரு பகவான் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தட்சிணாமூர்த்தி படத்தை வச்சும் கும்பிடலாம். இல்லைன்னா சிவன் படத்தை வச்சு கும்பிடலாம். சிவனுடைய நாமத்தை சொல்லலாம். சிவநாமத்தை குரு உரையில் காலையில் 6 to 7 சொல்லுறது மிகச்சிறப்பு. சரியா? அப்படியே அந்த குருவர்கள் கிடைக்கும், திருவருளாக மாறும். சிவனுடைய நாமத்தை சொல்லலாம். ஆடல் அரசியை போற்றி, அம்பலவாணனை போற்றி, பொன்னம்பல கூத்தனை போற்றி, தபசையை போற்றி, இமய வருமனை போற்றி, கல்லால் மலத்திலிருந்து அருள்புருவனை போற்றி, தட்சிணாமூர்த்தியை போற்றி, தென்முக கடவுளை போற்றி, வேதநாயகனை போற்றி, ஜோதிலிங்கமே போற்றி, சுடர்லிங்கமே போற்றி, சுந்தரமாலிங்கமே போற்றி, வைத்தியலிங்கமே போற்றி, சங்கரலிங்கமே போற்றி, 1008 சுவம்பிலிங்கமே போற்றி, அருணாச்சல ஈஸ்வரா போற்றி, உண்ணாமலதாயை போற்றி, ஒமூர் பாகமை போற்றி, உமாபதியை போற்றி, பார்வதி பரமேஸ்வரா போற்றி, அம்மையப்பா போற்றி, என் தாய் தந்தையை போற்றி, தட்சிணாமூர்த்தியை போற்றி, தென்முக கடவுளை போற்றி அப்படின்னு கும்பிட்டிங்கன்னா ரிஷபராசிக்கு வந்து குரு நல்ல பலங்களை கொடுப்பாரு. சரி, அட்டமாதாபதியாக இருக்கிறதுனால ஆயுள் தீர்க்கத்தை கொடுப்பாரு, தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. ஒரு மனிதன் வந்து நல்லா வாழணும்னா ஆயுள் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அனைத்து சந்தோஷத்தையும் அவன் அனுபவிக்க முடியும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். தேக ஆரோக்கியமும் தீர்க்காயில் இருந்துச்சுன்னா ஒரு மனிதன் வந்து நல்லா இருக்கான்னு அர்த்தம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த குங்குமப்பூ கொடுக்கும். பசும்பாலில் போட்டு சிவனுக்கு பிரசாதமாக வச்சு நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். வழிபாடு மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்களோ ருட்டீனாக அதை செய்யுங்க. சரி, அதுக்குள்ளெல்லாம் நான் வரல. ரொம்பையெல்லாம் ஆச்சாரம் அனுசாசனம் பார்த்தோம்னா எந்த காரியத்தையும் பார்க்க முடியாது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும், அவ்வளோதான். அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அவர் அதை சொன்னார், இதை சொன்னார், எதிர்த்து வீட்டுக்காரன் அப்படி செய்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன், இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணவே கூடாது. என்றைக்கு மற்றவங்ககிட்ட நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்போ உங்கள் நிம்மதி போயிடணும் அர்த்தம். நீங்களாக இருங்க, இயல்பாக இருந்து இந்த வீடியோவில் சொல்கிறதே செய்யுங்க. நான் சொல்கிறத முழுக்க செய்ய வேண்டாம், 150% செய்யுங்க. உங்களால் எவ்வளோ இயலுமோ அவ்வளோ செய்யுங்க. ஏன்னா குங்குமப்பூங்கிறது காஸ்ட்லியான பொருள், கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். கடைக்கண்ணியில் வாங்கினோம்னா காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஒரு திட்டமாக வாங்கிக்கோங்க, ஒரு சின்ன டப்பாவில் வாங்கிக்கோங்க. சரியா? பச்சை கற்பூரம் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் குங்குமப்பூலாம் வந்து வீட்டு பூஜை ரூமில் இருக்கணும். வீட்டு பூஜை ரூமில் சில பொருட்கள்லாம் இருக்கணும். பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, குங்குளியம், சாம்பிராணி, பஞ்சகவ்யம், பன்னீர், பத்தி, சூடம், சாம்பிராணி, மஞ்சள், குங்குமம், செந்தூரம், சந்தனம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இந்த பொருட்கள்லாம் வந்து வீட்டில் பூஜை அறையில் இருந்துச்சுனாலே வீட்டில் வந்து மகாலட்சுமி இருப்பா, அஷ்டலட்சுமி இருக்கும், நவநிதிகளும் இருக்கும். நீங்கள் வேறு எங்கேயும் தேடிலாம் போக வேண்டாம், கோயில் குளத்துக்கெல்லாம் போக வேண்டாம், வண்டி எடுத்துகிட்டு டூருக்கெல்லாம் போக வேண்டாம், ஸ்தல யாத்திரை, தீர்த்த யாத்திரை, எந்த யாத்திரைக்கும் போக வேண்டாம். எல்லாமே நம்ம வீட்டிலே இருக்கும். எல்லா சாமியும் நம்ம வீட்டுக்கு வந்துடும். சரியா? ரைட் நேர்களே, வீடியோ லென்த் அதிகமாக இருக்குது, ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுறேன். ஏன்னா நிறைய நேரம் சொல்கிறாங்க கம்மியாக பேசுங்க சார் அப்படிங்கிறாங்க. அதனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஸோ இது வந்து சிவ பூஜைக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக பார்க்கப்படுகிறது. குங்குமப்பூ வந்து ஒரு பிரகாசம், விழிப்புணர்வு, ஆன்மீக தூய்மையை கொடுக்கும். உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது, உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, ஜோதிட காரியங்களுக்கு நல்லது. இது ஒரு வேதிப்பொருளாகவும் இருக்குது. குங்குமப்பூவை பாலில் போட்டு சாப்பிட்டு தூங்கணும் நம்ம பயன்படுத்தினோம்னா தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கு தூக்கத்தை கொடுக்கும், மனச்சோர்வை போக்கும், உடம்புல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை போக்கும். சரியா? மனக்கவலை, மன அழுத்தம் எல்லாமே சரியாக போகும். உடம்புல ஆன்டி ஆக்சிடெண்ட், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? ஸோ இதில் வந்து ஆன்மீக தகவலும் அதிகமாக இருக்குது, மருத்துவ குணமும் நிறைய இருக்குது, வேத ஜோதிட தகவலும் இருக்குது. குரு பகவானுடைய ஆசீர்வாதம் பெற்ற குங்குமப்பூ. குரு பகவானாலே வந்து குங்குமப்பூனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். குரு இருந்தாலே நல்லபடியாக இருக்கும். இப்போ குரு பகவான் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சமாக தான் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாயகன் கூட சேர்ந்து தான் இருக்கிறாரு. இன்னும் ஒரு 20-25 நாளைக்கு குருவும் சுக்குன்னு 3ஆம் இடத்தை சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 9ஆம் இடங்கிறது வந்து ஒரு ஆன்மீக ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். வர வேலைக்கிழமை கூட செய்யலாம். இன்றைக்கி என்ன கிழமை? புதன்கிழமை, நாளை கூட செய்யலாம் நீங்கள். சரி, அந்த வீடியோ கட்டிட்டு வாங்கி வச்சுட்டு நீங்கள் நாளை முதல் தினமும் நெத்தியில் வைக்கலாம். நாளை இரவு 8 to 9 கூட தொப்புளை தடவிட்டு படுக்கலாம். கூச்சப்படாமல் செய்யணும், அவ்வளோதான். சரியா? அதனால தான் நான் அந்த வீடியோவை வந்து கொஞ்சம் இழுத்து சொல்கிறேன். நான் இல்லைன்னா 2 வரியில் சொல்லிட்டு வீடியோ முடிச்சிருப்பேன். இதை வந்து ஆண் பெண் இருபாலரும் செய்யலாம், எந்த வயதானாலும் செய்யலாம். சரியா? பெண்கள் இந்த வீட்டுக்கு வழக்கமாக போகிற நாளில் மட்டும் இதை தவிர்த்துருங்க. சரியா? மற்றபடி துக்க நிகழ்ச்சி வீட்டில் எதுவும் அக்கம் பக்கத்தில் நடந்துச்சுன்னா, மனசுக்கு சங்கடமாக இருந்துச்சுன்னா நேரம் செய்யாதீங்க. மனம் நல்லா இருக்குது, மன லைத்து இருக்குது, மனம் சந்தோஷமாக இருக்குன்னா அந்த காரியத்தை செய்யுங்க. வேலைக்கிழமை தான் செய்யணும் கிடையாது, மற்ற எல்லா கிழமையிலும் செய்யலாம். வேலைக்கிழமை செஞ்சீங்கன்னா கூடுதல் சிறப்பு, அவ்வளோதான்.
சரியா? வேலைக்கிழமை செஞ்சீங்கன்னா கூடுதல் சிறப்பு. அவ்வளோதான். இந்த வீடியோ இத்துடன் நிறைவு பண்ணிக்கிறேன். இதுக்கு தம்மையில் அப்படி தான் போடுவேன். தொப்புளில் இதை தடவுங்கள், பணம் பல வகையில் வரும். உங்கள் தொப்புள் ஓட்டையில், அதாவது நம்ம தொப்புள் ஓட்டையில் இறைவில் இதை தடவி வர பணம் சொத்து பல வகையில் சேரும். சரியா நேர்களே? இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் இருக்கும். சரியா? நல்லா இருக்கும். சரியா நேர்களே? செய்யுங்க, பலன் பெறுங்க. எவ்வளோ பரிகார வழிபாடு இருக்குது. இது பரிகார வழிபாடுன்னு சொல்ல முடியாது. ஒரு தாந்திரிக ஒரு காரியம்தான். நம்ம வீட்டில் செய்கிற ஒரு சின்ன காரியம்தான். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்மளே செய்கிறோம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காயலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.